சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜிஸ் வித்தஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த இரவு நேரத்திலையும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இப்போ இதில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரிசுத்தமான தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பாவமணி பெற்று வச்சிருக்கிறார். அப்போ பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்படணும். உலகத்தின் உள்ள எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் பாவமன்னிப்பை பெற்று வச்சிருக்காரு. அந்த வசனம் சொல்லுது, நமக்காக மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவராகிய நமக்காக மாத்திரம் இல்லை, உலகத்தில் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பா அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கார். ஏன்னா அவங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உலகத்தோட எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்னா அது அவரோட படைப்பு, அவரோட பிள்ளைங்க நம்ம எல்லாரும். இது கிறிஸ்தவர்கள்னால இயேசுனா அவர் வேற ஊருக்காரரியா, வெளிநாட்டுக்காரரியா, அவங்கள மட்டும் தான் நேசிப்பார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் அப்படி கிடையாது. உலகத்தின் ரட்சகர் அவர், சர்வலோகத்தின் ஆண்டவர் அவர். எல்லாரையும் நேசிக்கிறார் ஆண்டவர். எல்லாருக்காகவும் தன்னோட ஜீவனை கொடுத்து அவர்களுக்கும் பாவமன்னிப்பு வச்சிருக்கிறாரு. அப்போ சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த காரியத்தெல்லாம் குறித்து நமக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கலாம், இவர் நான் அதை அப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு, எல்லார் பாவத்தையும் மீட்பதற்கு, எல்லா பாவத்தையும் கழுவுவதற்கு அவர் கிருபாதார பலி. அவரை நாம் சார்ந்து ஏசப்பாட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லணும். ஆண்டவரை அதை நான் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிங்க ஏசப்பா. நிச்சயம் மன்னிப்பார் ஆண்டவர். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம தொடராமல் அந்த மன்னிப்போடு கேட்டு ஸ்டாப் பண்ணி அடுத்து நம்ம ரிப்பெண்ட் ஆகி ஆண்டவரை நோக்கி ஓடணும். நிச்சயம் ஆண்டவர் மன்னிப்பாக நமக்கு கிருபை தருவார். எல்லாத்துக்கும் உங்களுக்கு மாத்திரம் இதை பார்க்குறவங்க யாராலும் பார்க்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காகவும் நான் ரத்த சிந்தினேன், உன்னை நான் மீட்டு கொள்வேன், உன்னை நான் பரிசுத்தமாக்கி நான் பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்பதாக. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த காரியத்தை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்த சிந்தப்பட்டீங்க ஏசப்பா, எங்களுக்காக பாடுபட்டீங்க, எங்களுக்காக ஏசப்பா எல்லாத்தையும் நீங்கள் சுமந்தீங்க ஏசப்பா, எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு ஆண்டவரே, இந்த பாவங்களெல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்து ஏசப்பா பரிசுத்தமாக்கி நடத்துங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தில் குற்ற மனசாட்சியோடு இருக்காங்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஏசப்பா நீங்கள் தான் வழி என்று தெரிந்து ஏசப்பா உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய வழியில் வந்து ஆண்டவரே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏசப்பா ஜீவனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. தேவ கிருபைங்க தாங்கி நடத்துங்க ஏசப்பா. நீர் உண்மையான தெய்வம் என்று அறியத்தக்க அவர்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. நீர் பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறீர், பாவத்தை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்குவீர், நித்திய ஜீவனை கொடுப்பீர், நல்வாழ்வை கொடுப்பீர். வெளிச்சமாக இருக்கிறீர் தேவனே, கிருபை தந்து நடத்துங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவ சாபங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.